ஸோ, நாம இன்னைக்கு கொஞ்சம் கன்னடா வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸோ, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு போய் கடையில் கன்னடா பேச ஆரம்பித்தேன். ஸோ, கடையில் இப்போ நம்ம என்னென்னு நார்மலாக கான்வர்சேஷன் என்னென்ன பண்ணுவோம்னா, ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எஸ்டூன்னு கேட்கணும். எனக்கு பால் பாக்கெட் பெருசு கொடுங்க அப்படின்னா, பால்னா ஆலு, ஆலு தொட்டதுன்னா பெருசு, ஆலு தொட்டது கொடினா கொடுங்க, ஆலு தொட்டது ಒಂದು ಕೊಡಿ ಒಂದುನಾ ஒன்று, ஆலு தொட்டது ಒಂದು குடினா பால் பெருசு ஒன்று கொடுங்க, இல்லை பால் பேக்கெட்னு நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலு தொட்டது ಒಂದು குடி ಒಂದು பேக்கெட் குடி அப்படின்னு சொல்லலாம். கொடினா ரெஸ்பெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் கொடின்னு சொல்லணும். சின்னதுன்னா சிக்கதுன்னு சொல்லணும். ஆலு சிக்கது ಒಂದು பேக்கெட் குடி அப்படின்னா சின்ன பேக்கெட் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ எஸ்டூனா எவ்வளோ ஆச்சு எஸ்டூ அப்படின்னு கேட்கணும். இல்லைனா நம்ம பைசா சொல்கிறோன்னா, ஐதுனா 5 ரூபா, ಹತ್ತುனா 10 ரூபா. ஸோ இப்போ நான் குட் டே 10 ரூபா பேக்கெட் கொடி அப்படின்னா, குட் டே 10 ரூபா பேக்கெட் ஒன்று கொடுங்க. வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டால், சாக்கு அப்படின்னிங்கன்னா போதும்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை அது வேணுமான்னு கேட்டாங்கன்னா, பேடான்னு சொன்னிங்கன்னா இல்லை, பேக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா வேணும்னு அர்த்தம். ஒரு பொருள் காட்டி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பேக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம், இல்லை பேடான்னு சொல்லலாம். இல்லைன்னா இல்லை, பேடா வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் வேறு நார்மலாக வேறு என்ன கான்வர்சேஷன் இருக்குது, உங்கள் பேர் என்னன்னு கேட்கலாம். நிம்ம ஹெசரு என்னு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹெசருனா பேர், நிம்மனா உங்கள், என்னன்னா என்னன்னு சொல்கிற மாதிரி. ஸோ என் பேர் பிரதீப்னா ನನ್ನ ಹೆಸರು பிரதீப். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் வீடுனா மனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னோடய வீடுன்னு சொன்னால், இது அது எல்லாமே கன்னடாவில் சேம் தான். ஸோ இது ನನ್ನ மனை அப்படின்னு சொல்லலாம். இது என் வீடு இல்லை அப்படின்னு சொன்னால், இது ನನ್ನ மனை இல்லை. ஸோ இல்லை, ஸோ அதுதான் இல்லான்னு வரும். ஸோ கன்னடத்தில் ஸோ இந்த மாதிரி மோரோவர் சிமிலராக இருக்கும். தண்ணினா நீருன்னு வரும். அப்புறம் ஹிந்தி வேர்ட்ஸ் கொஞ்சம் வரும். வண்டினா காடின்னு வரும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் கொஞ்சம் வரும். ஸோ அப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் கடையில் போக போக பேசுனீங்கன்னா உங்களுக்கும் கன்னடா ஈஸியாக வந்துடும். ஸோ சிமிலர் தமிழ் மாதிரி தான். என்னென்னா நீங்கள் கடையில் அடிக்கடி பேசணும். ஸோ சின்னதுனா ಚಿಕ್ಕದು, பெருசுனா ದೊಡ್ಡದು, கொடுங்கனா கொடி, ಒಂದು ಕೊಡಿ, ಎರಡು ಕೊಡಿ, ಎರಡುனா 2. ஸோ ஐதுனா 5 ரூபா. ஸோ ஐதுனா 5. ஸோ 5 ரூபா பேக்கெட் கொடி அப்படின்னா 5 ரூபா பேக்கெட் ஒன்று கொடுங்க. ಹತ್ತುனா 10 ரூபா. ஸோ 10 ரூபா பேக்கெட் ஒன்று கொடுங்க. போதுனா சாக்கு, வேண்டானா பேடா, வேணும்னா பேக்கு. ஸோ இதெல்லாம் சும்மா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண வேர்ட்ஸு. ஸோ இது மோரோவர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு பார்ப்போம்.